சேர்ந்து பாடுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய் வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர்,
அதிசய என்றும் அற்புதம் செய்துவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். அரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? இந்த கால வேளையில நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் யார் அப்படின்னா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது வாரத்தில் தேவன் இப்படியாக நம்மோடு பேசுகிறார். அவர் சொன்னதை அவர் செய்யும் அளவும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஈடாக, அவருக்கு ஒப்பாக வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா ஜீசஸ். இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த காலை வேளையில் ஒரு 3 வசனங்களை மற்றும் உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் தொடர்ந்து ஆராதனை செய்வோம். தேவன் தாம் சொன்ன வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். He is a God who fulfills His promises. தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். Hallelujah. He is God forever. He is God forever. எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Hebrews 6 and verse 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, because he could swear by no one greater, he swore by himself. பொதுவாக நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையில் ஆணையிடுவோம். எப்படி ஆணையிடுவோன்னா, மதர் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ் இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம மேலேயே நம்ம ஆணை இட்டுக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு ரொம்ப பெரிய மரியாதை கிடையாது. ஆனால் இங்கே தேவன் தன்னிலும் பெரியவர் யாருமே இல்லை என்பதற்காக தன் பேரிலே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இப்படியாக ஒரு கம்பெனியில் ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு பேமெண்ட் வரவே இல்லை. அநேக வாக்குகளை கொடுத்தாங்க, யாருமே அதை நிறைவேற்றவில்லை. அப்போ இறுதியாக நான் அந்த கம்பெனிக்கு ஒரு மேல் அதிகாரியை சந்திக்கும்படியாக சென்றேன். மிக உயர்ந்த ஒரு
நிலையில் இருக்கிற ஒரு அதிகாரி. இந்த கம்பெனியில் 2வது நிலையில் இருக்கிற ஒரு அதிகாரி, இந்த ஃபினான்ஸ் ஹெட்டாக இருந்தார். இப்போ அவரோட போய் உட்கார்ந்து பேசும்போது அவரிடத்தில் எங்களுடைய குறைகளை நான் எடுத்து சொன்னேன். இப்படி நீங்கள் சொன்னீங்க, இப்படியெல்லாம் தரேன்னு சொன்னீங்க, ஆனால் எங்களுக்கு நீங்கள் காசு தரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கொஞ்ச நேரம் பேசின பிறகு அவர் சொன்னார், அவர் மிக முதிர்ந்த வயது அவருக்கு. என்னை பார்த்து சொன்னார், தம்பி நான் அடுத்த வாரத்தில் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. உடனே நான் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே கேட்டேன், இது மாதிரி பல தடவை சொல்லிட்டீங்க, இதுவும் அது போல் ஒரு வாக்கா அப்படின்ற மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன் அவரை. இப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், இந்த பணத்தை உனக்கு உன்னுடைய கம்பெனிக்கு ரிலீஸ் பண்ணணும்னா எங்கள் கம்பெனியில் என்னை விட மேலான ஒரு ஆள் கிடையாது. நான் நினச்சேன்னா ரிலீஸ் பண்ண முடியும். எனக்கு மேலே ஒரு ஆள் கிடையாது. நான் தான் இந்த பொறுப்பில் இருக்கேன். அதனால் என் வாக்கை நம்பு, நான் அதை செய்வேன் அப்படின்னாரு. இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்கு, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்படி தேவன் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்கை தந்துட்டு அவர் சொல்கிறாரு, பா எனக்கு மேலே யாரும் இல்லை, அதனால் நீ நம்பும்படியாக என் பேரிலேயே நான் ஆணையிட்டு நான் அதை செய்கிறேன். I see a God who's flawless. ஒரு பழுதற்ற ஒரு தேவனை நான் பார்க்கிறேன். He is a perfect God. He is a perfect God. ஒரு பழுதற்ற தேவன், ஒரு பழுதற்ற தேவன். 2வதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 17:1 இப்படியாக வசனம் சொல்லுகிறது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. I am the Almighty God, walk before me and be perfect. இந்த தேவன் யார் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். He is God Almighty. He is God Almighty. Almighty அப்படின்ட்டோன்னா அதற்கு கீழாக அடங்காத ஒரு காரியமே இல்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும், எல்லாவற்றையும் செய்யக்கூடும். பாருங்க, கொஞ்ச நாள் பதவியில் இருக்கிற, ஒரு 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கிற, இல்லை சில ஆண்டுகள் பதவியில் இருக்கிற, அரசியலில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை ஒரு பக்கம் இருக்கு. அதனால என்ன ஆகுது, அவங்க ஒரு இடத்துல வந்தாங்கன்னா பயம் உண்டாகுது. அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த தேவன் யார் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் நினைச்சதை அவர் செய்வார். அப்போ இன்றைக்கு இந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தேவ பயம் உண்டாகணும், ஒரு தேவ பயம் உண்டாகணும். இந்த தேவனை பார்க்கும்போது இஸ் a God who's feared. Is a fearful God. பயத்துக்குரிய தேவன், பயத்துக்குரிய தேவன். சர்வ வல்லமை உள்ளவர் தான். அவரால் நினைத்ததை செய்ய முடியும். இந்த தேவனிடத்தில் வரும்போது ஓ ஹல்லேலூயா, ஒரு தேவ பயம். ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. செத்து போன சரீரமாகிய சாராளின், ஆபிரகாமின் சரீரத்தை மீண்டும் அவரால் புதுப்பித்து ஒரு ஈசாக்கை
பிறப்பிக்க முடியும். செத்து போய் சடலமாய் 4 நாள் நாறிக்கொண்டிருந்த லாசருவை மீண்டும் உயிரோடு எழுப்ப முடியும். அவருடைய வல்லமைக்கு முடிவே இல்லை. It's a fearful God. பயத்துக்குரிய தேவன். ஹல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 10:23 இப்படியாக சொல்லுகிறது, கடைசி பகுதி, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. He who promised is faithful. He who promised is faithful. ஒரு உண்மையுள்ள தேவனை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். We see a faithful God. Faithful God. அவர் சொன்ன வாக்குகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அது ஒன்று கூட தரையிலே விழுகாது. அந்த வார்த்தைகள் அதற்கென்று ஒரு கால அவகாசம் இல்லை, ஒரு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அது சொன்னதை செய்து முடிக்கும் அளவுக்கும் அது தன்னுடைய கிரியை செய்து முடிக்கிற தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அது ஜீவனோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். He is God. He is God. He is God. அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இருக்கிற இடங்கள்ல அப்படி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம அவரை ஆராதிப்போம். Hallelujah, Jesus. Hallelujah. அவர் பூரணமான ஒரு தேவன். He is a perfect God. He is a flawless, பழுதற்ற தேவன். ஒரு பயத்துக்குரிய தேவன். He is a fearful God, the Almighty God. சர்வ வல்லவர். அது மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஃபெய்த்ஃபுல் காட். இந்த காலை வேளையில் அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா ஜீசஸ். எத்தனை பேர் இன்னைக்கு காலை வேளையில் நம்புகிறவர்களாக இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர். Hallelujah, Jesus. Hallelujah. தேவன் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை மாறாது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வாக்குகள், ஓ ஹல்லேலூயா, அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு நம்மை விடுவதில்லை. Hallelujah, Jesus. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்ல
காலை வேளையில் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் ஒன்றும் விவரிக்க முடியாதவைகள். எத்தனையோ தடைகள் வரலாம், அது எல்லாவற்றையும் தாண்டி அந்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்கள் அது விவரிக்க முடியாதவைகள். ஹல்லேலூயா! அது ஏன் தகுதியினால் உண்டாகிறதில்லை. அந்த தேவன் சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பழுதற்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் அதை சொன்னார், அதை செய்வார். ஹல்லேலூயா! அவர் அதை செய்வார், நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா! விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. பெரியவரே, என் தேவன் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினீரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே,
நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே, என் இயேசு காரணரே, உயர்வுகளெல்லாம் முற்றிலும் காரணரே. கால வேளையில நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கால வேளையில் அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா? அப்படியே கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே, என் இயேசு காரணரே, உயர்வுகளெல்லாம் முற்றிலும் காரணரே, பெரியவரே, என் நினைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே, என் இயேசு காரணரே, உயர்வுகளெல்லாம் முற்றிலும் காரணரே. காரணரே, என் இயேசு காரணரே, உயர்வுக்கெல்லாம் முற்றிலும்